ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவோட ஸ்மால் ரீகேப் பார்த்துடலாம். அன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருந்துருப்போம், மார்ச் 7th என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா, முருங்கை மரத்தில் இலைகளை வெட்டி விட்ட மாதிரி எப்படி கொப்பு தழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் போட்டிருந்தோம். அதுக்கு என்னென்ன மருந்து யூஸ் பண்ணோம், அதனால் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருந்தோம். இந்த மரம் அந்த மாதிரி இலையை கொட்ட வச்ச மரம் தான். இலையெல்லாம் கொட்டி 6 நாள் ஆகிட்டு இப்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அன்சீசனல் ரெயின்ஃபால் பெஞ்சிருந்துருக்கு. 6 நாளைக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சு இப்போது ஒரு மழை பெஞ்சிருந்துருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மழை பெஞ்சதுக்கும் தண்ணி அதிகமான உடனே இது ஹீட்டு எதுவுமே இல்லாமல் கொப்பு தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் கொப்பு தழுக்காமல் இருந்ததுன்னா மரம் ஃபுல்லாக மட்டும் பூத்துருக்கும். இப்போ தண்ணி அதிகமான உடனே கொப்பு தழுத்துருச்சு. அப்படியே கொப்பு தழுத்தாலும் கொப்பில் உடனே மொட்டு வச்சிடும். இதெல்லாம் இலையெல்லாம் கொட்டி ஒரு வாரம் கூட முழுசாக ஆகலை. நிறைய மரங்களில் கொப்பு தழுத்த இடத்துலலாம் மொட்டு வந்துருந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் மொட்டு வந்துருச்சு, சின்னதாக மைனூட்டாக இருக்குது. இந்த கொப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டு வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ இதுவே இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் மரத்தை வெட்டி விட்ருந்தோம், கவாத் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு வாரம் டைம் கணக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த இந்த சின்ன அரும்பு தான் எல்லா இடத்துலையுமே வந்துருக்கும். பெரிய லெவலில் கொப்பு மொட்டு வர்றதுக்கோ எந்த இதுலையுமே வாய்ப்பு இருக்காது. அதே இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பெரிய காற்று, மழை காலம் அன்சீசனல் ரெயின்ஃபால் மாறி எல்லாம் வரும்போது ஒரு வாரம் ஹை விண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இலையெல்லாம் கொட்டி விட்டிங்கன்னா பெரிய காற்றுக்கோ மழைக்கோ எதுவும் ஆகாது. மரமும் அப்படியே நிற்கும். மழை முடிஞ்சதுக்கப்புறம் தன்னாலேயே தழுத்து பூக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அதிகமாக வெயில் அடிக்குது, அதே நேரத்தில் காற்றும் அடிக்குது அப்படின்னா மரம் நிறைய பூக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, அதாவது சல்ஃபர் தான் அந்த மருந்து. சல்ஃபர் 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 கிராம்லேருந்து 2 கிராம் இல்லை 2.5 கிராம் கூட போட்டு அடிச்சிக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மரத்தில் ஓவர் ஹீட் ஆகி எல்லா இலையுமே பழுத்து கொட்டிடும். 2-3 டேஸ்லேயே எல்லா இலையும் பழுத்து கொட்டிடும். அந்த மாதிரி கொட்டினதுக்கப்புறம் இது ஓவர் ஹீட்டு எதனால் அப்படின்னா, சல்ஃபர் பொதுவாகவே மரங்கள் பூச்செடிகள் எதுக்கு அடித்தனாலுமே தளிர் அதிகமாக எடுக்கிறது தான் அடிப்பாங்க. எதனால் அப்படின்னா இது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பவுடரை தண்ணியில் கலந்து அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மரங்கள் செடிகள் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிரும். இது ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு. இது சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னென்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு பொதுவாகவே ஹீட்டு அட்மாஸ்பியர், பிளான்ட்டோட அட்மாஸ்பியரில் ஹீட்டு ரொம்ப அதிகமாக ஓவர் ஹீட் ஆன மாதிரி காட்டும். ஏன்னா நமக்கு வெயில் அடிக்கும்போது ஒரு 34 டிகிரி அடிக்குதுன்னா நமக்கு உணரக்கூடிய வெப்பநிலை ஒரு 5 டிகிரி கூட இருக்கும். அந்த மாதிரி பொதுவாக இப்போ இதுக்கு தேவையான வெயில் ஒரு 35 டிகிரி அப்படி அடிக்கனே வச்சுக்கிட்டோம்னா மரங்களுக்கும் அப்சர்வ் பண்ணுற டெம்பரேச்சர் கூட ஒரு 3 டிகிரி இருக்கும். இது அந்த 3 டிகிரிக்கும் கூட 2 டிகிரி சேர்த்த மாதிரி அவ்வளோ ஹீட்டு. இப்படி ஹீட்டு ஒரு இடத்துல அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இலையெல்லாம் பழுத்து கொட்டும். 1 கிராம் யூஸ் பண்ணுறதுனால பெரிய மாற்றம் ஏற்படாது. அதுக்கு மேலே டபுளாகவோ எல்லாம் 2.5 கிராம யூஸ் பண்ணும்போது இலையெல்லாம் பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சீக்கிரமாக பூக்க வைக்கணுன்னாலோ இல்லைனா தற்காலிகமாக மரத்தை காற்றுலேருந்தும் மழையிலேருந்தும் பாதுகாத்துக்கணுனாலோ இந்த மாதிரி சல்ஃபர் மருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கை விவசாயிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.